குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். நான் தான் பேசுறேன். இந்த வருஷம் நம்ம கதைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அடுத்த வருஷம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கணுமா? என்னென்ன கதைகள்லாம் எதிர்பார்க்குறீங்க? இது எல்லாத்தையும் நம்ம பிளேலிஸ்ட் பேஜ்ல இருக்க ஃபீட்பேக் லிங்க்ல தெரிவிங்க. மறக்காம உடனே உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. இப்போ இந்த கதையை கேட்கலாம். விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள். சேனாதிபதி பதவிக்கு தகுதியானவன் யார்? தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் திருப்பியும் மரத்துல ஏறி அதுல தொங்கின உடம்ப கீழே தள்ளினா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி அவன் அந்த உடம்ப தூக்கின்னு போகும்போது அதுக்குள்ள இருந்த வேதாளம், மன்னா, எந்த லட்சியத்துக்காக இந்த மாதிரி நடுராத்திரி மயானத்துல வந்து என்ன தூக்கிண்டு போற? இது எனக்கு புரியவே இல்லை. சில சமயத்துல அறிவுல சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிற சிலரோட ஆலோசனைகள் நம்மள தவறான பாதையில அழைச்சிட்டு போகும். அந்த மாதிரி அறிவில் சிறந்தவர் அப்படின்னு தான் கருதிய மந்திரியோட சொல்லை கேட்டு தவறிழைத்த மன்னன் ஒருத்தனோட கதையை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சுதான். மகிபாலன் அப்படிங்கிற மன்னன் தன்னோட முதல் மந்திரியான தர்மசீலரோட ஆலோசனைப்படி ஆட்சி செலுத்தி வந்தான். ஒரு சமயம் அவனோட சேனாதிபதி திடீர்னு இறந்து போக புதிய சேனாதிபதிய நியமிக்கிற பொறுப்பை மகிபாலன் தர்மசீலர்கிட்ட ஒப்படைச்சான். உடனே தர்மசீலரும் நாடெங்கும் இருக்கிற பல வீர இளைஞர்களை தலைநகரத்துக்கு வர வச்சு வாள் சண்டை, வில்வித்தை, மல்யுத்தம், படைகளை இயக்கிற ஆற்றல், யுத்த தந்திரங்கள் அப்படின்னு இது எல்லாவற்றிலும் தங்களோட ஆற்றலையும் திறமைகளையும் வெளிப்படுத்த அழைச்சு வந்தான். அந்த அறிவிப்பின்படி ஏராளமான வீரர்கள் தலைநகரத்துக்கு வந்தாங்களாம். ஒவ்வொரு நாளும் பலரோட திறமைகளையும் உன்னிப்பா கவனிச்சு வந்த தர்மசீலர் கடைசியில ரூபேசன், பராக்கிரமன் அப்படிங்கிற 2 பேரை தேர்வு செஞ்சார். இருவருமே எல்லா கலைகளிலும் சமமாக இருந்தாங்களாம். அதனால 2 பேர்ல ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுல தர்மசீலருக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டுதான். அந்த 2 பேரையும் நேர்ல கூப்பிட்ட மந்திரி, நீங்க 2 பேரும் எல்லா கலைகளிலும் சரிசமமா இருக்கீங்க. சோதிக்கப்பட வேண்டிய சில குணங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை சோதிக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சபையில எல்லார் முன்னிலையிலையும் 3 கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் அளிக்கும் பதிலை பொறுத்து உங்கள ஒருத்தரை தேர்வு செய்வேன். சம்மதமா அப்படின்னு கேட்டாராம். 2 பேரும் அதற்கு சம்மதிச்சாங்களாம். அதன்படி அடுத்த நாளே 2 பேரும் சபைக்கு வந்தாங்களாம். சபை நிரம்பி இருக்கும் போது மன்னரும் மந்திரியும் வந்து தங்களோட இருக்கையில உக்காந்தாங்களாம். தர்மசீலர் எழுந்து 2 பேரையும் பார்த்து, சேனாதிபதி பதவிக்குரிய மற்றும் இன்னும் சில குணாதிசயங்களை சோதிக்கிறதுக்காக நான் உங்களை 3 கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய முதல் கேள்வி இதோ அப்படின்னு சொல்லிட்டு பிரதான சாலையில 2 இளைஞர்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்காங்க. இத நீங்க பாக்குறீங்க. உடனே நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே பராக்கிரமன், என்னோட வயதுல சின்னவன் ரூபேசன், முதல்ல அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னானா. தர்மசீலரும் ரூபேசனை பார்த்தாராம். உடனே ரூபேசன், ஐயா, பிரதான சாலையில 2 பேர் சண்டை போடுறது சட்டப்படி குற்றம். அதனால அவங்கள கைது செஞ்சு சிறையில் அடைப்பேன். பின்னர் விசாரணை செய்வேன். அதுக்கப்புறமா அவங்க 2 பேர்கிட்டையும் தாங்க சண்டை போட்டதுக்கான காரணங்களை கேட்டு அவங்கள மன்னர் முன்னாடி கூட்டிட்டு வந்து தீர்ப்பு வழங்குறதுக்காக நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னானா. பராக்கிரமனும், 2 பேர் பிரதான சாலையில சண்டை போடுறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கும். நான் அவங்க சண்டை போடுறத தடுத்து காரணம் கேட்பேன். தப்பு யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுண்டு அவங்க சண்டைக்கான தீர்வை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா. சபையில தர்மசீலர், மன்னர் உட்பட எல்லாருக்கும் அவனோட பதில் திருப்திகரமா இருந்துதான். தர்மசீலர் தன்னோட அடுத்த கேள்வியை கேட்டாராம். நாட்டுல சில கலகக்காரர்கள் மக்களை மன்னருக்கு எதிராக
ராஜ துரோக காரியங்கள்ல நடந்துக்கிற மாதிரி தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ரூபேசன், எனது திறமை வாய்ந்த ஒற்றர்கள் மூலம் அந்த சதிகாரர்களை கண்டுபிடிச்சு சிறையில் அடைச்சு விசாரணை செய்வேன். அவங்களோட தலைவன் யார், அவங்க எந்த மாதிரியான நாச வேலைகள்ல ஈடுபடுறாங்க, அவங்களுக்கும் நம்ம பகைவர்களுக்கும் தொடர்பு இருக்கா என்பது போன்ற ரகசியங்களை கண்டுபிடிச்சு சேனையின் உதவியோடு அவர்களை அழித்து விடுவேன் அப்படின்னு ஆவேசமா சொன்னானா. பராக்கிரமன், ராஜ துரோக வேலையில சிலர் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். சதிகாரர்கள் கிட்ட அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். நியாயமான காரணங்களுக்காக அவங்க சதி வேலையில ஈடுபட்டிருந்தா அவங்களோட குறைகளை மன்னருக்கு தெரிவிச்சு நீதி வழங்குவேன். ஆனா பேராசையின் பொருட்டு அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா. பராக்கிரமனோட அறிவுபூர்வமான இந்த பதிலை கேட்டு சபையில எல்லாரும் கரகோஷம் செய்தாங்களாம். அதுக்கப்புறம் தர்மசீலர் தன்னோட 3வது கேள்வியை கேட்டாராம். மன்னரோட வேட்டையாட போகும்போது அவர் மேல ஒரு சிங்கம் திடீர்னு பாஞ்சா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாராம். என் உயிரை கொடுத்து மன்னரோட உயிரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னானான் ரூபேசன். நான் கூட இருந்தா மன்னர் மேல சிங்கம் பாயறதுக்கான ஒரு சூழ்நிலையே உண்டாகாது அப்படின்னு சொன்னானா பராக்கிரமன். அவனோட பதிலை கேட்டு சபையில இருந்த எல்லாரும் பலமான கரகோஷம் பண்ணாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தர்மசீலர் 2 பேரையும் பார்த்து, உங்ககிட்ட 3 கேள்வி மட்டுமே கேட்கறதா சொன்னேன். ஆனா இப்போ கடைசியா இன்னொரு கேள்வியும் கேட்க போறேன். நமக்கு அருகில் இருக்கும் ராஜ்யங்கள் 3ல ஒரு ராஜ்யத்துல தங்கம் நிறைஞ்சு இருக்கு, இன்னொரு ராஜ்யத்துல தானியங்கள் நிரம்பி இருக்கு, 3வது ராஜ்யத்துல ஆயுதங்கள் நிறைஞ்சு இருக்கு. எந்த ராஜ்யத்தின் மேல படையெடுத்து கைப்பற்றினா நமக்கு பயன் உண்டாகும் அப்படின்னு கேட்டாரா. உடனே ரூபேசன், இந்த விஷயத்துல மன்னரோட தீர்மானமே இறுதியானது. மந்திரியோடு ஆலோசிச்சு அவர் எந்த ராஜ்யத்தின் மேல படையெடுக்க சொல்றாரோ அது மேல படையெடுப்பேன் அப்படின்னு சொன்னானா. படையை பலப்படுத்துவது சேனாதிபதியோட முதல் கடமையாகும். அதுக்கு ஆயுதங்கள் ரொம்பவும் அவசியம். ஆயுதங்கள் நமக்கு கிடைச்சாச்சுன்னா நம்மளால எளிதா மற்ற 2 ராஜ்யத்தையும் கைப்பற்ற முடியும். தைரிய லட்சுமி எங்க இருக்கிறாளோ அங்கேதான் மற்ற 7 லட்சுமியும் வசிப்பாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியுமே. அதனால நான் முதல்ல எந்த ராஜ்யத்துல ஆயுதங்கள் இருக்கோ அது மேலதான் படையெடுப்பேன் அப்படின்னு ரொம்பவும் கம்பீரமா பதிலளிச்சானான் பராக்கிரமன். பராக்கிரமனோட அறிவுபூர்வமான இந்த பதிலை கேட்டு சபையில பயங்கரமான கரகோஷம் உண்டாச்சான். மன்னர் கண்டிப்பா பராக்கிரமனை தான் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு சபையோருக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிடுச்சான். அப்படி இருக்கும்போது அவர் ரூபேசனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுக்கிறதா அறிவிச்சாராம். இது எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சான். இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம் விக்ரமன் கிட்ட, மன்னா, பராக்கிரமன், ரூபேசன் 2 பேருமே போர்க்கலைகள்ல சரிசமமா காணப்பட்டார்கள். அதனால அவங்களோட மற்ற தகுதியை பரிசீலிக்க மந்திரி தர்மசீலர் முயற்சி பண்ணதுல தப்பு கிடையாது. ஆனா அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் மன்னர்கிட்ட அறிவிப்பேன், அவர் கட்டளைப்படி நடப்பேன் அப்படின்னு பதில் சொன்ன ரூபேசனை விட பிரச்சனைகளோட மூல காரணத்தை ஆராய்ந்து தானே செயல்படும் பராக்கிரமன் அளித்த அறிவுபூர்வமான பதில்கள்ல இருந்து அவனே சேனாதிபதி பதவிக்கு தகுதியானவன் அப்படிங்கிறது தெரியுது தானே. அவனோட பதில சபையோர்கள் மட்டுமின்றி தர்மசீலரும் கூட பாராட்டினார். அப்படி இருந்தும் தர்மசீலர் கடைசியில ரூபேசனை தேர்ந்தெடுத்தது அவரோட தவறான முடிவை தானே காட்டுறது. இதிலிருந்து தர்மசீலர் மதிநுட்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சாதாரண வீரனை சேனாதிபதியா தேர்ந்தெடுத்தது அவரோட நடுநிலைமையிலிருந்து தவறிட்டார் அப்படிங்கிறது தானே காமிக்குது. ரூபேசன் கிட்ட அப்படி என்ன குணம் அல்லது திறமை இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனை தேர்ந்தெடுத்தார். என்னோட இந்த சந்தேகங்களுக்கு பதில் தெரிஞ்சும் நீ மௌனமா இருந்தா உன் தலை சுக்குநூறா செதறிடும் அப்படின்னு சொல்லித்தான் வேதாளம். அதற்கு விக்ரமன், மதிநுட்பத்தை மட்டுமே வச்சு 2 பேரையும் பரிசீலிச்சா பராக்கிரமன் நிச்சயமா ரூபேசனை விட சிறந்தவன் தான். ஆனா தர்மசீலர் முன்னாடியே சொன்ன மாதிரி சேனாதிபதி பதவிக்குரிய குணங்கள்ல முக்கியமான ஒண்ணு
பராக்கிரமன் கிட்ட கிடையாது, ரூபேசன் கிட்ட தான் இருந்தது. ஒரு சேனாதிபதியோட கடமை தனது படைக்கு தலைமை ஏற்று அவர்களை ஊக்குவிச்சு தனது யுத்த தந்திரங்களால போர்ல வெற்றி பெறது மட்டும்தான். மற்றபடி எந்த பிரச்சனைக்கும் முடிவெடுக்கிறது அவனோட அதிகாரத்துல கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் தீர்மானம் செய்யறது மன்னருக்கே உரிதான உரிமை. அதுல சேனாதிபதி தலையிடக்கூடாது. அரசாங்க விஷயங்கள்ல ஆலோசனை சொல்ற உரிமை மந்திரிக்கு மட்டுமே உண்டு. அவரோட ஆலோசனைய கேட்கிறதும் அதன்படி நடக்கிறதும் நடக்காததும் மன்னரோட உரிமை. எல்லா விஷயங்களிலும் தான் நுழைஞ்சு தானே முடிவெடுக்கும் சேனாதிபதி ஆபத்தானவன். மன்னனோட அதிகாரத்தை அவன் தன் கையில எடுத்துக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. பராக்கிரமன் கொடுத்த பதில்கள்ல இருந்து அவன் மேதாவி அப்படிங்கிறது தெளிவானாலும் அத்தகைய மேதாவிகள் மன்னருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க மாட்டார்கள் அப்படின்னு மந்திரி நம்பினார். அதனால தான் கீழ்ப்படிந்து நடக்கும் சுபாவம் கொண்ட ரூபேசனை சேனாதிபதியா பரிந்துரை செய்தார். மந்திரியோட கருத்து அவரோட தொலைநோக்கு பார்வையை காட்டுறது. அதனால அவர் எடுத்த முடிவு சரியானதுதான் அப்படின்னு சொன்னானா விக்ரமன். விக்ரமனோட சரியான பதிலால அவன் தன்னோட மௌனம் களையவே வேதாளம் தான் புகுந்திருந்த உடம்பிலிருந்து மீண்டும் வெளியே வந்து முருங்கை மரம் ஏறி உக்காண்டுதான். அவ்வளவுதான். புரிந்து கொள்ளாத மக்கள். தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மரத்துல ஏறி அதுல தொங்குன உடம்ப கீழே தள்ளினா. அதுக்கப்புறம் அவன் கீழே இறங்கி அதை தூக்கிண்டு மயானத்தை நோக்கி போகும்போது அதுல இருந்த வேதாளம், மன்னா, யாரையாவது பழி தீக்கிறதுக்காக இந்த நடுராத்திரி மயானத்துல அலைஞ்சு திரிஞ்சு உன்னை நீயே வருத்திக்கிறியா? உன்னோட நோக்கம்தான் என்ன? உன்ன மாதிரி சிலர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது சபதம் எடுத்துக்கிறாங்க. ஆனா சில வருஷங்கள் கழிச்சு அவங்களோட ஆவேசம் தணிஞ்சு போயிடுது. குணவர்மன் அப்படிங்கிற இளைஞன் தன்னோட சிந்தனைகளை புரிஞ்சு கொள்ளாத கிராமத்து மக்களை வெறுத்து அவங்க கிட்டேந்து விலகினவன் கடைசியில அவங்க கிட்டே திரும்பி வந்து சேர்ந்தான். அவனோட கதையை உனக்கு சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லிச்சான். அன்னாவரம் அப்படிங்கிற கிராமம் மலை சூழ்ந்த இயற்கை எழில் நிறைந்த கிராமம். அங்க இருந்த விவசாயிகள் பல நூதனமான பயிர்களை விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க. பலவிதமான கிழங்கு, பழ மரங்கள், மூலிகைகள் அப்படின்னு இதையெல்லாம் பயிர் செஞ்சு அதையே அவங்களோட முக்கியமான உணவாகவும் கொண்டு இருந்தாங்களாம். அந்த கிராமத்துல குணவர்மன் அப்படிங்கிற இளைஞன் வசிச்சுட்டு வந்தான். சின்ன வயசுலேருந்தே அவன் தீவிர சிந்தனையாளனா இருந்தானா. எப்பயும் எதை பத்தியாவது சிந்திச்சுட்டே இருப்பானா. அதனால அவனை கிராமத்து மக்கள் எல்லாம் சோம்பேறின்னு இலக்காரம் பண்ணுவாங்களாம். அவனோட வாழ்க்கையோட கண்ணோட்டமே வேற விதமா இருந்துதான். கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறை அவனுக்கு பிடிக்கவே இல்லையா. கடவுள் கொடுத்த பகுத்தறிவை நல்லா பயன்படுத்தணும், கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல எத்தனையோ இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய புது புது சிந்தனைகள் அவனுக்கு தோணுமா. இந்த சிந்தனைகள்லாம் கிராமத்து மக்களோட மூளையில நுழையவே இல்லையா. தன்னோட புது கருத்துக்களை யாருமே ஏத்துக்காததால சலிப்படைஞ்சு போன குணவர்மன் ஒரு நாள் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இயந்திரம் போல இயங்குறாங்க. இங்க இருந்தா என் வாழ்க்கையே வீணாயிடும். தண்டகாரண்ய காட்டுல புஜங்கர் அப்படிங்கிறவர் நடத்துற குருகுலத்துல சேர்ந்து என்னோட கல்வி அறிவை அபிவிருத்தி செஞ்சுக்கொள்ள விரும்புறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்து எந்த கிராமத்து மக்கள் என்னை ஏளனம் செய்யறாங்களோ அவங்களையே எனக்கு மரியாதை செலுத்துமாறு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டகாரண்யத்தை நோக்கி போனானா. புஜங்கரோட ஆசிரமத்தை நெருங்கின்னு இருக்கும்போது ஒரு தேர் அவன் பின்னாடி வந்துதான். அவன்கிட்ட வந்து தேரை நிறுத்தின தேரோட்டி, தம்பி, நீ எங்க போற அப்படின்னு கேட்க குணவர்மனும் பதில் சொல்ல, அந்த தேரோட்டி, நானும் அங்கதான் போறேன், நீயும் தேர்ல ஏறிக்கோ. மன்னரோட தாய்க்கு உடல்நிலை சரியில்லாததால புஜங்கரை கூட்டின்னு போறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குணவர்மனை தங்கூட கூட்டின்னு போனானா.
குருகுலத்தை அடைஞ்சதும் குணவர்மன் புஜங்கரோட காலில் விழுந்து வணங்கி தன்னோட விருப்பத்தை சொன்னானா. அதுக்கு அவர், மகனே, என்கிட்ட சீடனா சேரணும்னா அதுக்கு முன்னாடி ஜம்புகாரண்யத்தில் என்னோட பழைய மாணவர் வினயர் ஒரு குருகுலம் நடத்திட்டு வரார். அங்க போய் 2 வருஷங்கள் படிச்சதுக்கு அப்புறமா நீங்க வா அப்படின்னு சொன்னாராம். குருவே, உங்களுக்கு என்னோட அறிவு திறமையில சந்தேகம் அப்படின்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்க என்னோட அறிவை சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னானா. மகனே, இப்போ நான் அரண்மனைக்கு போக வேண்டியிருக்கு. திரும்பி வர்றதுக்கு எனக்கு 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் இந்த 2 கிரந்தங்களையும் உன்கிட்ட தரேன். அதை நீ கவனமா படி. இதுல இருக்கிற கருத்தை நீ நல்லா புரிஞ்சுண்டா மட்டும் நீ என்னோட சீடனா அமைய தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு தேர்ல ஏறி புறப்பட்டாராம். உடனே அங்க இருந்த மற்ற சீடர்கள் அவன்கிட்ட, 2 வருஷமா இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்க நாங்க படாத பாடுபடுறோம். அப்படி இருக்க உன்னால 1 வாரத்துல இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தினாங்களாம். ஆனா குணவர்மனும் இதை நான் ஒரு சவாலா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரந்தங்கள் ஏற்றப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகளை ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சானா. 4 நாள்ல அதோட சாரத்தை குணவர்மன் நல்லா கிரகிச்சு கொண்டானா. மற்ற சீடர்களை கூப்பிட்டு அவன் புரிஞ்சின்ற விஷயங்களை அவங்களுக்கு விளக்கினானா. ஆனா அந்த மற்ற சீடர்கள்லாம் அவனோட அறிவு திறமைய தாழ்வாவே மதிப்பிட்டு எள்ளி நகையாடினாங்களாம். கோபமான குணவர்மன், உங்களுக்கும் என் கிராமத்து மக்களுக்கும் அதிக வேறுபாடு கிடையாது. அவங்கெல்லாம் படிக்காத முட்டாள்கள், நீங்க படிச்ச முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டானா. அரண்மனையிலிருந்து திரும்பி வந்த புஜங்கர் குணவர்மனை பார்த்து கிரந்தங்களோட விளக்கத்தை கேட்டாராம். குணவர்மன் சொன்ன விளக்கங்களை கேட்டு அவர் வியந்து போனாராம். மகனே, உன்னை போல ஒரு புத்திசாலி எனக்கு சீடனா கிடைக்க நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மனமாற பாராட்டினாராம். அதுக்கப்புறமா அவர் அரண்மனையில நடந்த விஷயங்களை விவரிக்க ஆரம்பிச்சாராம். மன்னரோட தாயின் நோயை குணமாக்க எந்த வைத்தியராலையும் முடியல. அப்போ அவரோட சபையில இருந்த கவிஞர்கள்ல ஒருத்தர் தான் பத்திரப்படுத்தி வச்சிருந்த யாரோ ஒருத்தர் எழுதின காவியத்தை மன்னர்கிட்ட படிச்சு காட்டினார். காவியத்துல வரும் நாயகிக்கு ஏற்பட்ட அந்த விசித்திர நோயோட வர்ணனைகள் மன்னரோட தாய்க்கு ஏற்பட்டிருந்த நோயை அப்படியே ஒத்திருந்ததாம். அதை படிச்சு காட்டின கவிஞர், மன்னா, இதுல மூலிகைகளை பத்தின விவரங்களும் சிகிச்சை முறைகள் பத்தின விவரங்களும் எழுதியிருக்கு. ஆனா அந்த கவிதைகளோட பொருள் எனக்கு புரியல. இதை படிச்சு யாராவது அதோட பொருளை புரிஞ்சுண்டா அதே மருந்துகளையும் சிகிச்சைகளையும் அளித்து உங்களோட தாயை குணமாக்கிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்காக தான் புஜங்கர் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டிருந்தாராம். ஆனா அவராலையும் அதோட பொருளை உணர்ந்து கொள்ள முடியல. மகனே, எனக்கே புரியாத அந்த கவிதைகளோட பொருள் ஒருவேளை உனக்கு புரியக்கூடும். அதனால நீ இதை படிச்சுப்பார் அப்படின்னு சொன்னாராம். அதை வாங்கி படிச்சதும் குணவர்மனுக்கு அதோட பொருள் புரிஞ்சிருச்சான். குருவே, இதுல மூலிகைகளோட பெயர் 2 பொருள் பட சொல்லப்பட்டிருக்கு. அவற்றை முறையே எடுத்து கசாயம் செஞ்சு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது படி மன்னரோட தாய் ஆடல் பாடலை ரசிச்சபடி அந்த கஷாயத்தை அருந்தினா அவங்க குணமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னானா. ஆனா இந்த மூலிகைகள் எல்லாம் எப்படி தேடுறது? நான் இதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னாராம் புஜங்கர். அது பத்தி கவலை கிடையாது. இந்த மூலிகைகள் எல்லாம் என்னோட கிராமத்துல பயிரிடப்படுகின்றன அப்படின்னு குணவர்மன் சொல்ல புஜங்கர் மகிழ்ச்சியோட அவன் அரண்மனைக்கு கூட்டின்னு போனாராம். குணவர்மனை சந்திச்ச மன்னர் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாராம். உடனே மன்னரோட ஆட்கள் குணவர்மன் கூட சென்று அன்னாவரத்திலிருந்து மூலிகைகளை கொண்டு வந்தாங்களாம். வைத்தியர்களும் அந்த மூலிகைகளை வச்சு மருந்து தயாரிச்ச உடனே மன்னரோட தாய் குணமானாங்களாம். ரொம்பவும் மகிழ்ச்சியான மன்னர் குணவர்மனுக்கு பொன்னும் பொருளும் வெகுமதி அளிச்சாராம். அதுக்கப்புறம் அவன் புஜங்கரோட குருகுலத்துல சேர்ந்து 2 வருஷங்களா பல வேதாந்தங்களையும் சாஸ்திரங்களையும் படிச்சு தெரிஞ்சுட்டானா. கடைசியில அவனை ஒரு
முழு மேதாவியாக்குன பெருமையோட புஜங்கர் அவனை ஆசிர்வதிச்சு அனுப்பினாரா. பேரறிஞனான குணவர்மன் தன்னோட ஊருக்கு சென்றடைஞ்சானா. அவன் கத்துண்ட எல்லா விஷயங்களையும் தன்னோட கிராமத்து மக்களுக்கு எடுத்து சொன்னபோது கிராமத்தினர் யாருக்கும் ஆர்வமே ஏற்படலையா. ஆனா குணவர்மன் மனமுடையவில்லை. அவனே ஒரு குருகுலம் ஆரம்பிச்சு கிராமத்து குழந்தைகளுக்கு அவன் கத்துண்டதையெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சானா. இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம், மன்னா, கிராமத்தினரை தன்னோட புதிய சிந்தனைகளால ஈர்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால மனம் சலிச்சு கிராமத்தை விட்டு வெளியேறினவன் திருப்பியும் அதே கிராமத்தை நோக்கி ஏன் வரணும்? தன்னோட அறிவை கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய நினைக்காம திருப்பியும் தன்னோட சொந்த ஊருக்கே போனது ஏன்? சரி, அது போகட்டும். எந்த நோக்கத்தோட அவன் தன் கிராமத்துல குருகுலத்தை தொடங்கினா? என்னோட இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சும் நீ மௌனமா இருந்தா உன் தலை வெடிச்சு சுக்குநூறாகும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு விக்கிரமன், குணவர்மன் ஒரு லட்சியவாதி. தன்னோட சிந்தனைகளை தனது சொந்த கிராமத்து மக்கள் கிட்டேயே பகிர்ந்துக்கிறது அவனோட லட்சியமா இருந்தது. ஆனா எல்லாரும் அவனை கிண்டல் செஞ்சபோது அவனுக்கு தன் மேதாவித்தனத்து மேலேயே சந்தேகம் வந்துடுச்சு. ஆனா மகா அறிவாளியான புஜங்கரே அவனை மனதார பாராட்டின போதும் மன்னரின் தாயோட நோய தன்னோட அபார சிந்திக்கும் திறமையால தீர்த்து வச்ச போதும் அவனுக்கு தன்னை பத்தின தன்னம்பிக்கை பரிபூர்ணமாயிடுச்சு. வயதுல பெரியவங்க கிட்ட தன்னோட புதிய சிந்தனைகள் பரப்ப முடியாதுன்னு தோணினதால குழந்தைகள் கிட்ட அதை கற்பிக்க முயற்சி பண்ணா. பெரியவங்க புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்களை குழந்தைகள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையால குருகுலத்தை தொடங்கினான் அப்படின்னு சொன்னானா. விக்ரமனோட சரியான பதிலால அவனோட மௌனம் கலையவே வேதாளம் அது புகுதிருந்த உடம்போட பறந்து போய் திருப்பியும் முருங்கை மரத்துல ஏறி உக்காண்டுதான். அவ்வளோதான். கடல் கன்னி ஹிசிகா. தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்துல ஏறி அதுல தொங்கின உடம்ப கீழே தள்ளினான். பின்னர் அதை சுமந்துண்டு மயானத்தை நோக்கி போகும்போது அதுக்குள்ள இருந்த வேதாளம் விக்ரமனை பார்த்து, மன்னா, நீ அனுபவிக்க வேண்டிய ராஜபோகத்தை துறந்துவிட்டு நிகழ்காலத்தை மட்டுமின்றி உன் எதிர்காலத்தையும் நீ வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னை போல பூஷணன் என்னும் மன்னன் தனக்கு கிடைக்கவிருந்த ஐஸ்வர்யங்களை தனது மதியீனத்தால் கை நழுவ விட்டான். அவன் கதையை கேள் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சுதான். வராககிரி, கூர்மகிரி அப்படிங்கிறது ரெண்டும் அடுத்தடுத்த ராஜ்யங்கள். வராககிரியை ஆண்டு வந்த பூஷணன் நல்ல குணமுடையவன். ஆனால் கூர்மகிரி மன்னன் மணிதரனோ அதற்கு நேர்மாறானவன். நிர்வாகத்தை மந்திரியிடம் ஒப்படைத்துவிட்டு ராஜபோகத்தை அனுபவிக்கிறதுலேயே காலத்தை கழிச்சான். அதனால அவனோட படைபலம் குறைந்தது. ஆனால் வராககிரி மன்னனும் இந்த கூர்மகிரி மன்னனும் நண்பர்களாக திகழ்ந்தனர். கூர்மகிரி ராஜ்யத்துக்கு உட்பட்ட கடற்கரையில அமைந்திருந்த ஊர் ரத்னகிரி. அந்த ஊர்ல சாமந்தன் அப்படிங்கிற ஒரு இளம் வாலிபன் வசிச்சு வந்தான். அவனோட தந்தையான மணிகண்டன் மிகப்பெரிய வியாபாரி. அவர் திடீர்னு ஒரு நாள் காசிக்கு போக அதுவரை தந்தையோட வியாபாரத்துல கவனமே செலுத்தாத சாமந்தன் வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியாம திக்குமுக்காடி போனானா. இதனால பலத்த நஷ்டம் ஏற்பட்டுதான். கடன்காரர்கள் பணத்தை திருப்பி கொடுக்குமாறு கேட்டு பயங்கரமாக தொந்தரவு செய்ய சாமந்தன் பயங்கரமான கவலையில் ஆழ்ந்தானா. ஒரு நாள் இரவு தூங்க பிடிக்காம கடற்கரையில நடந்துட்டு இருந்தானா. அப்ப திடீரென்று ஒரு அற்புத காட்சி தென்பட்டது. கடலில் இருந்து ஒரு அழகான இளம்பெண் எழுந்து வந்தாளாம். அவள் சாமந்தனை பார்த்து, நான் ஒரு கடல் கன்னி. என் பெயர் ஹிசிகா. நான் இந்த கடலுக்குள் இருக்கும் பாதாள லோகத்தில் வசிப்பவள். எங்கள் உலகத்தில் வாழ்ந்து வரும் ஜெலேந்திரன் என்ற வாலிபனை நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தேன். நாங்க 2 பேரும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டவர்கள். எங்கள் திருமணத்துக்கு முன்பாக
பூலோகத்தில் இருக்கும் நகரங்களை எல்லாம் ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி 3 மாசத்துக்கு முன்னாடி ஜலேந்திரன் இங்கே வந்தான். ஆனா இன்னும் அவன் திரும்பி வரல. எனக்கும் பூலோகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ எனக்கு உதவி செய்வியா அப்படின்னு கேட்டாலாம். ஹிசிகா, தற்சமயம் நான் ஒரு பெரிய சிக்கல்ல மூழ்கி இருக்கேன். எனக்கு வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்க நஷ்டத்தை ஈடு செய்ய நிறைய பணம் தேவை. அதற்கு உன்னால் உதவி செய்ய முடியும் என்றால் நானும் நீ கேட்பதை செய்வேன் அப்படின்னு சொன்னானா. உடனே ஹிசிகா கடலுக்குள் மூழ்கி சென்று விலையுயர்ந்த முத்துக்களை அள்ளி கொண்டு வந்தாள். அவற்றை பெற்றுக்கொண்ட சாமந்தன் அவளை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனானா. அவள் தங்குவதற்கான சகல வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்தானாம். முத்துகளை விற்று அதில் வந்த பணத்தை கொண்டு நஷ்டத்தை சரி செய்து மீண்டும் வியாபாரத்தை தொடங்கினானா. தன் வீட்டு பெண்களோடு ஹிசிகாவை தினமும் நகரில் நடைபெறும் இசை நடன நிகழ்ச்சிக்கு அனுப்பி அவங்கள அதை பார்த்துட்டு வரும்படி செஞ்சானா. ஹிசிகா அதை பார்த்து மிகவும் ரசித்தாளாம். ஒரு நாள் ஹிசிகா சாமந்தன் வீட்டு பெண்களோடு ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்கு போயிருந்தபோது அதே நிகழ்ச்சிக்கு கூர்மகிரி மன்னன் மணிதரனும் வந்திருந்தான். அழகே உருவான ஹிசிகாவை பார்த்ததும் அந்த மன்னன் தன்னோட படை வீரர்களை அனுப்பி அவளை பலவந்தமாக அரண்மனைக்கு இழுத்துட்டு போக செஞ்சானாம். சாமந்தன் வீட்டு பெண்கள் ஓடி வந்து இந்த விஷயத்த சாமந்தன் கிட்ட சொன்னாங்களாம். என்ன செய்வது என்று தெரியாம திகைச்சு போனானான் சாமந்தன். திகைத்து போனவன் அப்புறம் சும்மாவே இருந்துட்டானா. அரண்மனைக்கு இழுத்து வரப்பட்ட ஹிசிகாவிடம், பெண்ணே, நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்னை திருமணம் செய்து கொள். உன்னை மகாராணி ஆக்குகிறேன் அப்படின்னு சொன்னானா மணிதரன். ராஜா, நான் ஒரு கடற்கன்னி. நான் எப்படி பூலோகத்து மனுஷனை திருமணம் செய்து கொள்ள முடியும்? தவிர நான் ஏற்கனவே இன்னொருவருக்கு நிச்சயிக்கப்பட்டவள். அதனால் நான் ஜலேந்திரனைத்தான் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறேன். அதனால் என்னை விட்டுவிடுங்கள் அப்படின்னு கேட்டாலாம். ஆனால் இதை கண்டு கொள்ளாத அந்த மன்னன் ஹிசிகாவோட மனது மாறும் வரைக்கும் அவளை அந்தப்புறத்துல சிறை வைக்க உத்தரவிட்டானாம். இதெல்லாம் நடந்து இருக்கும்போது பூலோகத்தை சுத்தி பார்த்து முடிச்ச ஜலேந்திரன் திருப்பியும் கடலுக்கு போனானா. அங்கே ஹிசிகாவை காணாம தேடி அலைஞ்சு அவள் பூலோகத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டு ரத்னகிரியில் அவளை தேடி அலைஞ்சானா. இறுதியில் சாமந்தன் மூலம் அவள் மன்னனோட அந்தப்புறத்தில் சிறைப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்டு அவன் மணிதரனை சந்தித்தானா. மன்னனிடம் ஹிசிகாவை விடுதலை செய்யுமாறு கெஞ்சினானா. அவனுக்கு பதிலளிக்க விரும்பாத மணிதரன் தன் மந்திரியை நோக்கினானா. மன்னனோட மனதை புரிந்து கொண்ட மந்திரி ஜலேந்திரனை பார்த்து, ஜலேந்திரா, எங்கள் ராஜ்யத்தில் நிலத்தில் வசிப்பவர்களானாலும் கடலில் வசிப்பவர்களானாலும் அனைவரும் எங்கள் ராஜாவின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் ஹிசிகாவை விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னானா. மந்திரியாரே, உங்கள் மன்னரின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் நாங்கள் என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் மன்னரே ஆனாலும் தனிப்பட்ட நபரின் அந்தரங்கத்தில் குறுக்கிட அவர்களுக்கு அதிகாரமில்லை அப்படின்னு சொன்னானா. வார்த்தையை அளந்து பேசு. உங்கள் அந்தரங்கத்தில் மன்னர் குறுக்கிடவில்லை. ஹிசிகா ஒரு குற்றவாளி. கடலில் வசிப்பவர்கள் பூலோகத்தில் மன்னரின் அனுமதியின்றி நுழையக்கூடாது. அதனால்தான் அவளை சிறை வைத்திருக்கிறோம். அதே குற்றத்துக்காக உன்னையும் சிறைபிடிக்க முடியும். நீங்கள் தண்டனையிலிருந்து தப்ப வேண்டுமெனில் ஒரு நிபந்தனை உள்ளது அப்படின்னு சொன்னானாம் மன்னன். அந்த நிபந்தனை என்னவென்று சொல்லுங்கள் அப்படின்னு ஜலேந்திரன் கேட்க, கடலில் முத்துகளும் ரத்தினங்களும் மிகுதியாக இருப்பது எங்களுக்கு தெரியும். நீ எங்களுக்கு 1,00,000 ரத்தின கற்களை கொண்டு வா. அப்படி கொண்டு வந்தேயானால் ஹிசிகா விடுதலை செய்யப்படுவாள் அப்படின்னு சொன்னானாம் மந்திரி. அதற்கு அவன் ஒப்புக்கொண்டு கடலுக்குள் போய் 1,00,000 ரத்தின கற்களை சேகரிச்சுட்டு வந்து மணிதரன் கிட்ட கொடுத்தானா. ஆனா அப்படியும் ராஜா ஹிசிகாவை விடுதலை செய்யவில்லையாம். மாறாக ரத்தின கற்களை விற்ற பணத்தை வச்சு தன்னுடைய படையை பெருக்கவும் ஏராளமான ஆயுதங்கள் வாங்கவும் செலவழிச்சானா. இந்த செய்தி ஒற்றர்கள் மூலமாக வராககிரி மன்னன் பூஷனுக்கு எட்டியதான். உடனே பூஷணன் ஒரு பெரும் படையை திரட்டிக்கொண்டு கூர்மகிரி மேல படையெடுத்தானா. கடுமையாக மூண்ட போர்ல மணிதரன் கொல்லப்பட்டானா.
கூர்மகிரியும் பூஷணன் வசம் வந்துதான். சிறைப்பட்டிருந்த ஹிசிகாவை விடுதலை செய்த மன்னன் பூஷணன் ஜலேந்திரனை கூப்பிட்டு, அன்பினால் இணைந்த உங்களை நான் சேர்த்து வைக்க விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் உலகத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொன்னானா. மன்னன் பூஷணன் தங்களை என்ன செய்வானோ அப்படின்னு கலங்கின ஹிசிகாவுக்கும் ஜலேந்திரனுக்கும் அவனோட பெருந்தன்மை ரொம்பவும் மகிழ்ச்சி அளித்ததாம். மகாராஜா, உங்கள் உதவிக்காக உங்களுக்கு எங்களால் முடிந்த அளவு முத்துக்களும் ரத்தினங்களும் தர விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டு புன்னகைத்த மன்னன் பூஷணன், நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டாம், உங்கள் இருப்பிடத்திற்கு சென்று வளமுடன் வாழுங்கள் அப்படின்னு கூறி விடை கொடுத்தானா. அவ்வளவுதான். நல்ல பகைவன். தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் திருப்பியும் மரத்துல ஏறி அதுன தொங்குன உடம்ப கீழே தள்ளினா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி அந்த உடம்ப சுமந்துண்டு மயானத்தை நோக்கி போகும்போது அதுக்குள்ள இருந்த வேதாளம் விக்ரமனை பார்த்து, மன்னா, நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நட்பு பாராட்டுறதும் அவங்களுக்கு நன்றி கடன் தீர்க்க நம்ம பிரதியுபகாரம் செய்யறதும் இயற்கை. இதை தான் நம்மளோட சாஸ்திரங்களும் வலியுறுத்துறது. ஆனா நான் இப்போ உனக்கு சொல்ல போற கதையில தனக்கு பேருதவி செஞ்சவரோட பகைமை பாராட்டுமாறு ஒருத்தன் கருத்து தெரிவிக்க அதை நல்லா கற்றுணர்ந்த அவனோட குருவும் ஆமோதிக்கிறார். அந்த கதையை கொஞ்சம் கேள் அப்படின்னு வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சுதான். விஜயபுரி அப்படிங்கிற ஊர்ல சரண்யன் அப்படிங்கிற ஒரு பெரிய தனவந்தர் நல்ல குணங்கள் நிரம்பியவராகவும் தான தர்மங்கள் செய்பவராகவும் இருந்தாராம். பல வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு பையன் பிறந்தானா. அவனுக்கு நம்பி அப்படின்னு பெயர் சூட்டி அவனை நல்லா வளர்த்து வந்தாராம். நம்பி மற்ற சிறுவர்களைப் போல இல்லாம கொஞ்சம் மந்த புத்தி உடையவனா இருந்தானா. சாதாரண விஷயங்களை கூட அவனால சரியா புரிஞ்சுக்க முடியலையா. அவனை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்தா நிலைமை சரியாகும் அப்படின்னு சரண்யன் நம்பினாராம். ஆனா பள்ளியில சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் அவன் மந்தமாகவே இருந்தானா. ஜோதிடத்துல நம்பிக்கை இல்லாத போதும் அவனை ஒரு பிரபல ஜோதிடர்கிட்ட கூட்டிட்டு போனாராம் சரண்யன். அவர்கிட்ட ஜோதிடர், உங்க பையனுக்கு கிரகங்கள் சரியா அமையல, இடமாற்றம் செஞ்சா சகஜ நிலைக்கு அவன் திரும்பலாம். வித்யாவனம் அப்படிங்கிற ஊர்ல ஞானேந்திரர் அப்படிங்கிற குரு கிட்ட கூட்டிட்டு போங்க, அவரோட குருகுலத்துல படிச்சா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி சரண்யன் நம்பிய ஞானேந்திரரோட குருகுலத்துக்கு கூட்டின்னு போனாராம். நம்பிய சில கேள்விகள் கேட்டு சோதிச்ச ஞானேந்திரர், உங்க மகன் எந்த விஷயத்தையும் தனக்கே உரிய முறையில புரிஞ்சுக்கிறான், மற்ற பசங்களை போல அவனை சிந்திக்க வைக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன், நீங்களும் அடிக்கடி வந்து என்கிட்ட அவனை பத்தி விசாரிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாராம். ஞானேந்திரரோட குருகுலத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் நம்பியோட நிலைமையில பெருசா முன்னேற்றம் எதுவும் ஏற்படலையா. ஒரு நாள் அந்த குருகுலத்துல சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு விவசாயியோட பையன் மாணவனா சேர்ந்தானா. ரொம்பவும் புத்திசாலியான சுகுமாரன் சேர்ந்த சில மாதங்கள்லேயே தலை சிறந்த மாணவன் அப்படிங்கிற பேர் வாங்கிட்டானா. சுகுமாரனுக்கு நண்பனாக ஆசைப்பட்ட நம்பி அவன்கிட்ட நட்புரிமை பாராட்ட முயற்சி பண்ணும்போது சுகுமாரன் அவனை ஏத்துக்கலையா. சுகுமாரன் குருகுலத்துல சேர்ந்து ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவனோட தந்தை கடன் தொல்லையால சிக்கி தவிக்கிறதா அவனுக்கு தகவல் வந்துதான். அதனால அவன் படிப்பை பாதியில நிறுத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணானா. தற்செயலா நம்பிய பார்க்க வந்த சரண்யன் கிட்ட நம்பி சுகுமாரனை பத்தி சொன்னானா. சரண்யன் சுகுமாரனை சந்திச்சு, தம்பி, உன்னை போல புத்திசாலி மாணவர்களோட கல்வி தடைபடக்கூடாது, உன்னோட கல்விக்கான செலவுகளை நான் ஏத்துக்கிறேன், நீ தொடர்ந்து படி அப்படின்னு சொன்னாராம். நம்பியோட நல்ல உள்ளத்தையும் அவன் தந்தையோட பெருந்தன்மையையும் கண்டு சுகுமாரன் வெட்கி தலை குனிஞ்சானா. உடனே அவன் நம்பிக்கிட்ட தானாகவே வழியே சென்று நட்புக்கரம் நீட்டினானா. நம்பி
நீயும் புத்திசாலி தான், தவிர நீ ரொம்பவும் நல்லவன். அதனால உன்னை நண்பனா அடைய நான் விரும்புறேன். இனி குரு நடத்தும் பாடங்களை நீ எப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னானா. முதலாக தன்னை புத்திசாலி அப்படின்னு சுகுமாரன் சொன்னதை கேட்டு ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சானா நம்பி. அன்று முதல் வகுப்புல நடந்த பாடங்களை தான் புரிஞ்சு கொண்டதை பத்தி சுகுமாரன் கிட்ட விளக்க தொடங்கினானா. அதை கவனமா கேட்டதுக்கு அப்புறம் அவன் தனக்கு தெரிஞ்சதை விளக்குவானா. 1 வருஷ காலத்திலேயே நம்பி மற்ற மாணவர்களைப் போல சிந்திக்க தொடங்கினானா. நம்பியோட மாற்றத்துக்கு காரணமான சுகுமாரனை தன்கிட்ட அழைத்து ஞானேந்திரர் நம்பியை எப்படி மாற்ற முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாராம். குருவே, மந்த புத்திக்காரனை பார்த்து கேலி செய்யறதுக்கு சாமர்த்தியம் தேவையில்லை. அவனை சராசரிக்கும் மேலான அறிவாளியாக மாற்றதான் அறிவு, சாமர்த்தியம், திறமை, முயற்சி இதெல்லாம் தேவை. இதையெல்லாம் பிரயோகிச்சு தான் அவனை என்னை போல அறிவாளியா மாற்றினேன் அப்படின்னு சொன்னானா. ஆஹா, உத்தமமான பிள்ளை நீ. சுயநலமே உருவான இந்த உலகத்துல நம்பி மேல விசேஷமான அக்கறை எடுத்து அவனை மாத்திருக்க. அவனோட மாற்றத்திற்கு காரணம் நீதான் அப்படின்னு அவனோட அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் இன்னும் உனக்கு அதிக உதவிகள் செய்வார் அப்படின்னு சொன்னாராம் குரு. வேண்டாம் குருவே அப்படின்னு சொன்ன சுகுமாரன், அவர் ஏற்கனவே எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார், அதுவே போதும், இது அதுக்கான கைமாறா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னானா. சுகுமாரனோட கல்விக்கான செலவை ஏத்துண்டது மட்டும் இல்லாம நம்பியோட தந்தையான சரண்யன் சுகுமாரனோட தந்தை வசிக்கும் கிராமத்துக்கு அடிக்கடி சென்று அவர் பட்ட கடனை எல்லாம் தானே தீர்த்து வச்சாராம். பொருளாதார பிரச்சனையில இருந்து அவரை மீட்கவும் செஞ்சாராம். அப்போதான் அவருக்கு சுகுமாரனோட தந்தை ஏன் கடனாளி ஆனார் அப்படிங்கிற விவரம் தெரிய வந்துதான். அவரோட பங்காளிகள் பேராசையே உருவானவர்களாம். புத்திசாலியான சுகுமாரன் தன் தந்தையை விட்டு குருகுலம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரை பசப்பு வார்த்தைகள் சொல்லி மயக்கி அவரை ஏமாத்தி பணம் பறிச்சு கடனாளியாக்கிட்டாங்களாம். இந்த விஷயத்த அவர் அப்பப்போ சுகுமாரன் கிட்டையும் தெரிவிச்சுட்டு வந்தாராம். இதனால தன்னோட சொந்தக்காரர்களை நினைச்சு மனம் கொதிச்சானா சுகுமாரன். கல்வியே நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சம்போது நம்பியின் தந்தை குறுக்கிட்டு கல்வியை தொடர செய்தாராம். 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் சுகுமாரன், நம்பி ஆகியோரது குருகுல கல்வி நிறைவு பெற்றதும் குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வந்தாங்களாம். அப்படி சுகுமாரன் வந்தபோது குரு சுகுமாரனை பார்த்து, சுகுமாரா, சுபாவத்திலேயே நீ ரொம்பவும் நல்ல பிள்ளை, நீ இன்று போல் என்றும் நல்லவனாகவே இருப்பாய் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு சுகுமாரன், குருவே, என் தந்தையோட பங்காளிகள் என் தந்தைய படுகுழில தள்ளிட்டதை நினைச்சு என்னோட மனசு கொதிக்குது. அதனால அவங்கள பழிக்கு பழி வாங்கினதுக்கு அப்புறமா நான் நல்லவனாக முயற்சிப்பேன் அப்படின்னு சொன்னானா. அதற்கு ஞானேந்திரர், மகனே, பழிக்கு பழி, வஞ்சத்துக்கு வஞ்சம் அப்படின்னு பிடிவாதமா இருந்தா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நான் சொல்றத கேள், அவங்கள மன்னிச்சிடு, அப்போதான் வாழ்க்கைய நிம்மதியா கழிக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அங்க சரண்யன் வந்தாராம். நடந்த விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் அவர் சுகுமாரன் கிட்ட, தம்பி, உன்னை என்னோட மகனாகத்தான் இதுவரை நான் நினைச்சிருக்கேன், இனியும் அப்படியே. நீ செய்ய விரும்பும் செயல்கள் எதுவானாலும் அதுக்கு நான் துணை புரிவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஞானேந்திரர் குறுக்கிட்டு, ஐயா, நீங்க சுகுமாரனுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவன்கிட்ட கேட்காதீங்க. மகா மேதாவி ஆகிவிட்ட உங்கள் மகன் நம்பியிடம் அதை பற்றி கேளுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் நம்பியை அழைச்சு நடந்த விஷயத்தெல்லாம் விவரிச்சாராம். அதுக்கப்புறம் இது குறிச்சு நம்பிக்கிட்ட அபிப்பிராயம் கேட்டாராம். அதற்கு நம்பி, என் தந்தை மேற்கொண்டு உதவி செய்ய விரும்பினால் அவர் சுகுமாரனுக்கு பகைவராக மாற வேண்டும், இதுவே எனது யோசனை அப்படின்னு சொன்னானா. மற்ற மூவரும் திடுக்கிட்டாங்களாம். சுகுமாரா அப்படின்னு தொடர்ந்த நம்பி, நீ இதுவரைக்கும் என்னோட தந்தை செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்துட்டு அவரை உன்னோட பகைவராக நினைக்கணும். அவரை பழிக்கு பழி வாங்க முயற்சி செய். அவரை பழி வாங்கினதுக்கு அப்புறம்
உன்னோட கவனத்தை உன் சொந்தக்காரர்களிடம் திருப்பு, அவர்களை அதுக்கப்புறம் பழிவாங்கு அப்படின்னு சொன்னானா. நம்பி சொன்னதை கேட்டு அவனோட தந்தையும் சுகுமாரனும் அதிர்ச்சி அடைய, குரு மட்டும் அதை புரிஞ்சு கொண்டவரா புன்னகை புரிந்தாராம். அவனோட யோசனையையும் ஆமோதிச்சாராம். இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம் விக்கிரமனை பார்த்து, மன்னா, நம்பி ஏற்கனவே மந்த புத்தி உடையவன், அதனாலதான் உதவி செஞ்சவங்கள போய் பகைவரா நினை அப்படின்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஆனா மகா புத்திசாலியான குரு ஞானேந்திரர் நம்பியோட யோசனையை எப்படி ஆமோதிக்கிறார்? என்னோட இந்த சந்தேகத்துக்கு விடை தெரிஞ்சும் நீ மௌனமா இருந்தா உன் தலை வெடிச்சு சுக்குநூறாகும் அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கு விக்கிரமன், சுகுமாரன் சிறந்த அறிவாளி மட்டும் இல்லாம ரொம்பவும் நல்லவனும் கூட. சுகுமாரனோட ஆத்திரத்துக்கு காரணம் தன் சொந்தக்காரர்கள் முற்றிலும் நயவஞ்சகர்கள் அப்படின்னும் அவங்க கிட்ட நல்ல குணங்கள் எதுவும் இல்லை அப்படின்னும் அவன் நினைச்சதுதான். பழிவாங்குற எண்ணத்தை சுகுமாரன் மறக்க வேண்டும்னா முதல்ல அவன் தன் சொந்தக்காரர்கள் கிட்ட இருக்க நல்ல குணாதிசயங்களை ஆராய வேண்டும். அத்தகைய மனப்பாங்கு அவனுக்கு உண்டாக வேண்டும்னா அதற்கு அவன் சரண்யன் போல தர்ம சிந்தனையாளர் ஒருத்தரை பகைவனா நினைக்க வேண்டும். சரண்யன் என்னதான் பகைவராக மாறினாலும் சுகுமாரனுக்கு அவர் மேல விரோதம் உண்டாகாது. அவர் தனக்கு செஞ்ச உதவிகளை மட்டுமே நினைவுல நிறுத்தி அவரை அவன் மன்னிச்சிடுவான். அதனால அவனோட பழிவாங்கும் எண்ணம் குறைஞ்சிடும். அதனாலதான் நம்பி தன் தந்தை சரண்யனை விரோதியா பாவிக்கும்படி அவனுக்கு அறிவுரை கூறினான். அவன் கூறியது அபத்தமான யோசனை கிடையாது, மாறாக நன்கு சிந்தித்த பிறகு அவன் கூறிய மிக சிறந்த யோசனையாகும் அப்படின்னு சொன்னானா. விக்கிரமனோட சரியான இந்த பதிலால அவனோட மௌனம் களைஞ்சதும் வேதாளம் தான் புகுந்திருந்த உடம்போட பறந்து போய் திருப்பியும் முருங்கை மரத்துல ஏறிண்டுதான். அவ்வளவுதான். கடுமையான முயற்சி. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் திருப்பியும் மரத்துல ஏறி அதுல தொங்குன உடம்ப கீழே தள்ளினா. அப்புறம் அவன் கீழே இறங்கி அதை தூக்கிண்டு மயானத்தை நோக்கி போகும்போது அதுல இருந்த வேதாளம் விக்கிரமனை பார்த்து, மன்னா, ராத்திரி பகல் பார்க்காம இந்த மயானத்துல நீ இவ்வளவு கடுமையான முயற்சி செய்யறது யாருக்காக? உன்னோட ஏதாவது லட்சியம் நிறைவேறதுக்காகவா அல்லது வேற யாருக்காகவோ செய்யறியா? கிருபானந்தா அப்படிங்கிற வஞ்சக யோகி ஒரு தடவை 3 பேரை ரொம்ப சிரமப்பட செஞ்சான். அவனோட கதைய சொல்றேன் கேள் அப்படின்னுச்சான் வேதாளம். ஒரு கிராமத்துல ராமன், பீமன், சோமன் அப்படின்னு 3 வாலிபர்கள் நண்பர்களாக இருந்தாங்க. ராமன் கல்வி அறிவு உள்ளவன், பீமன் மல்யுத்தத்துல கெட்டிக்காரன், சோமன் தண்ணியில மூழ்கி பல வித்தைகளை செய்யக்கூடியவன். இந்த 3 பேரும் தங்களோட பலவித வித்தைகளின் திறமையால அந்த கிராமத்து மக்களோட ஆதரவாலையும் சொற்ப வருமானம் பெற்று அவங்களோட காலத்தை கழிச்சுட்டு வந்தாங்க. ஒரு சமயம் கிராமத்துல பஞ்சம் ஏற்பட்டதால அவங்க வேலை தேடி ஸ்ரீநகரை அடைஞ்சாங்க. ஸ்ரீநகர்ல ஈஸ்வரன் அப்படிங்கிற ஜமீன்தார் வசிச்சுண்டு வந்தார். ஒரு சமயம் அவர் வீட்டுக்கு கிருபானந்தா அப்படிங்கிற யோகி வருகை தந்தார். ஜமீன்தாரோட உபசாரங்களால ரொம்ப திருப்தி அடைஞ்ச அந்த யோகி, உன்னோட மருமகள் விரைவிலேயே ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பாள் அப்படின்னு வாழ்த்தினாராம். உடனே ஈஸ்வரனோட மனைவி, சுவாமி, எங்களுக்கு தான் இன்னும் குழந்தையே இல்லையே, அப்படி இருக்க பேரன் எப்படி பிறப்பான் அப்படின்னு கேட்டாங்களாம். கொஞ்ச நேரம் தன்னோட கண்களை மூடி யோசனையில ஆழ்ந்த யோகி, அம்மா, அது தெய்வ வாக்கு. நீங்க யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்தெடுத்து அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க, அவனுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும் அப்படின்னாரு அந்த யோகி. சரியாக அந்த சமயத்துல ராமன், பீமன், சோமன் ஆகிய 3 பேரும் ஈஸ்வரனோட வீட்டு கதவை தட்டினாங்க. ஈஸ்வரன் கதவை திறந்ததும் அந்த 3 பேரும் தங்களை அறிமுகம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே கிருபானந்த யோகி அந்த 3 பேரையும் பெயரிட்டு அழைச்சு அவங்க அங்க வந்திருக்கிறதோட நோக்கத்தையும் சொன்னாராம். அத அந்த 3 பேரும் ஆச்சரியத்தோட கேட்டு இருக்கும்போது அந்த யோகி தொடர்ந்து, இந்த பாருங்க,
இந்த ஜமீன்தாருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அவரோட மனைவி கர்ப்பமாகறதுக்காக தசரத மலையில உள்ள வசிஷ்ட மரத்திலிருந்து ஒரு பழம் கொண்டு வந்து கொடுக்கணும். அதை சாப்பிட்டா அவள் தாயாவாள். ஆனா தசரத மலை பத்தி ஒரு சின்ன தகவல் மட்டும்தான் என்னால உங்களுக்கு தர முடியும். அது மேற்கு திசையில இல்ல. அதனால மற்ற 3 திசைகள்லயும் ஆளுக்கு ஒரு திசையா போய் தேடுங்க. 2 மாசத்துக்குள்ள யார் முதல்ல அந்த வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்டு வரானோ அவனுக்கு ஜமீன்தார் தன்னோட சொத்துல பாதியை எழுதி தருவார். 3 மாசம் ஆகியும் ஒருத்தராலையும் கொண்டு வர முடியல அப்படின்னா நீங்க 3 பேரும் திரும்பி வந்துருங்க. உங்க 3 பேர்ல யார் ரொம்ப கடுமையான முயற்சி செஞ்சானோ அல்லது கஷ்டமான வேலை செஞ்சானோ அவனை ஜமீன்தார் தன்னோட ஸ்வீகார புத்திரனா தத்தெடுத்துப்பார் அப்படின்னாரா அந்த யோகி. உடனே அந்த 3 பேரும் யோகிய வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. ராமன் வடக்கு திசையை நோக்கி போனான். போற இடமெல்லாம் தசரத மலையை பத்தி விசாரிச்சுட்டே போனான். ஆனா யாரும் சரியாவே அவனுக்கு பதில் சொல்லல. வழியில ஒரு கிராமத்துல கோவிந்தன் அப்படிங்கிற வியாபாரி தனக்கு அந்த மலையை பத்தி தெரியும் அப்படின்னு சொன்னான். உடனே அவளோட ராமன் அவனை விசாரிக்க ஆரம்பிச்சான். ஆனா அதுக்கு அவனோ, என் வீட்டுல 6 வாரம் எடுபடி வேலை செய், நீ நல்லா வேலை செய்யறவனாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக எனக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா நான் உனக்கு அந்த மலையை பத்தின விவரத்தை சொல்றேன் அப்படின்னானா. உடனே ராமன் அந்த வியாபாரியோட வீட்டுல வேலைக்கு சேர்ந்தான். நல்லா கல்வி கற்றிருந்த அவனை அந்த வியாபாரி எடுபடி வேலைகள்ல ஈடுபடுத்தினான். தன்னோட தகுதியையும் தான் செய்யும் வேலையையும் நினைச்சு ராமன் தினம் தினம் வருந்தினான். இருந்தாலும் தசரத மலையை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் பொறுத்துண்டான். 6 வாரங்கள் வேலை செஞ்சு முடிச்ச அப்புறம் வியாபாரி கிட்ட தசரத மலையை பத்தி ராமன் கேட்டான். உடனே அந்த கோவிந்தன், நீ உழைப்பாளி அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை, ஆனா மாடு போல உழைச்ச உன்னை எப்படி புத்திசாலின்னு சொல்றது? அதனால உனக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டானா. தனக்கு இருந்த காலக்கெடுல பாதி முடிஞ்சிட்டத நினைச்சு இதுக்கு மேல அலைஞ்சு பயனில்லை அப்படின்னு உணர்ந்த அவன் ஸ்ரீநகருக்கு திரும்ப தீர்மானிச்சான். இந்த 3 பேர்ல 2வது ஆளான பீமன் தெற்கு திசை நோக்கி போனான். விசித்திரபுரி அப்படிங்கிற கிராமத்துல அவன் தன்னோட மல்யுத்த திறமைய காட்டின போது அந்த கிராமத்து ஆட்கள்ல ஒருத்தனான சூலபாணி அப்படிங்கிறவன், தம்பி, உன்னை போல ஒரு ஆளைத்தான் நான் பல நாட்களா தேடின்னு இருந்தேன். நான் மலை ஏறுறதுல விருப்பம் உள்ளவன். அஞ்சன மலை அப்படிங்கிற ஒரு மலை இங்க இருக்கு. அது மேல ஏறி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு பல வருஷமா ஆசை. ஆனா உன்னை போல பலமான ஒரு ஆள் என் கூட வந்தா நான் தைரியமா போவேன். யார் கண்டது, நீ தேடுற தசரத மலை அங்க கூட இருக்கலாம் அப்படின்னா அவன். உடனே பீமன் உற்சாகத்தோட சூலபாணியோட கிளம்பினான். அந்த மலை பிரதேசத்துல ஏற்பட்ட பல இடையூறுகளை பீமன் தன்னோட புஜபலத்தாலையும் மல்யுத்த திறமையாலையும் அவனுக்கு ஏற்பட்ட எல்லா இடையூறுகளையும் வெற்றிகரமா சமாளிச்சான். இதுக்குள்ளேயே 6 வாரம் ஆனதால அவங்களால அந்த மலையை கண்டுபிடிக்க முடியல. அதனால பீமனும் ஸ்ரீநகருக்கு திரும்பி வந்தான். 3வது ஆளான சோமன் கிழக்கு திசை நோக்கி போனான். போற இடமெல்லாம் தசரத மலையை பத்தி விசாரிச்சும் அவனுக்கு தகவல் ஏதும் கிடைக்கல. ஒரு நாள் முல்லை ஆற்றங்கரையில அமைஞ்சிருந்த மல்லிகாபுரி அப்படிங்கிற கிராமத்துல ஆடிப்பெருக்கு விழால கலந்துனான். அங்க போன சோமன் ஆற்றுல குதிச்சு நீச்சல் அடிச்சு பல வித்தைகளை காமிச்சு அங்க இருந்தவங்கள ரொம்ப பிரமிக்க வச்சான். அங்க இருந்தவங்கள மேகநாதன் அப்படிங்கிறவன், தம்பி, முல்லையாறு கடல்ல கலக்கிற இடத்துக்கிட்ட மகரத்தீவு அப்படின்னு ரொம்ப அழகான தீவு ஒண்ணு இருக்கு. அங்க போகணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை. ஆனா அந்த நீர் சங்கமமாகிற பிரதேசத்துல ஏராளமான முதலைகள் இருக்கிறதால யாரும் என் கூட வர தயாராவே இல்லை. நீ வரையா? ஒருவேளை மகரத்தீவு பக்கத்திலேயே நீ தேடுற தசரத மலை கூட இருக்கலாம் அப்படின்னா. இது கேட்ட சோமன் உற்சாகத்தோட மேகநாதன் கூட புறப்பட்டான். 2 நாட்கள் முல்லையாற்றங்கரையில மேகநாதன் கூட படகுல பயணம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆறு கடல்ல கலக்கிற இடம் வந்துதான். திடீர்னு ஏராளமான முதலைகள் அந்த 2 பேரையும் சூழ்ந்துண்டு அவங்கள தாக்க ஆரம்பிச்சுதான். சோமன்
அத்தனை முதலைகளையும் படகோட்டுற துடுப்பால டபால் டபால்னு அடிச்சு அதை பயங்கரமா காயப்படுத்தினான். முதலைகள் கிட்டேந்து தப்பிச்சு 2 பேரும் மகரத்தீவை அடைஞ்சாங்க. ஆனா அந்த தீவை அவங்க அடைஞ்சதும் அதுல வாழ்ந்த பழங்குடியினர் இந்த 2 பேரையும் சிறை பிடிச்சு அவங்களோட தலைவன் முன்னாடி போய் நிறுத்தினாங்க. பழங்குடியினரோட தலைவன் அவங்க 2 பேரையும் பார்த்து, மகரதேவி எங்களோட குலதேவதை, அவளுக்கு நாங்க நரபலி கொடுக்கறது வழக்கம். உங்களை போல இந்த மாதிரி பயணிகள் யாராவது வந்தா அவங்கள நாங்க பிடிச்சிட்டு போய் பலி கொடுத்துருவோம். இங்க ஒரு முதலை குளம் இருக்கு, உங்க 2 பேரையும் அதுல வீசி எறிவோம். மகரதேவி முதலையோட உருவத்துல வந்து உங்களை கடிச்சு சாப்பிட்டுருவா அப்படின்னு நானா. அதை கேட்ட 2 பேருக்கும் இதையுமே நின்னுடும் போல ஆயிடுச்சான். ஆனா கொஞ்ச நேரத்துல அதை சமாளிச்சுட்ட சோமன், தலைவா முதல்ல என்ன குளத்துக்கு அனுப்பு, அங்க இருக்கிற முதலைகள் கிட்டேந்து நான் தப்பிச்சு வந்துட்டா எங்களை நீங்க விட்டுடணும், சரியா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த தலைவனும் சம்மதிச்சானா. உடனே சோமன் முதலை குளத்துல தூக்கி வீசி எறியப்பட்டான். அங்க பல முதலைகள் அவனை கடிச்சு தின்ன முயற்சி பண்ணியும் சோமன் அதுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக போக்கு காமிச்சு மின்னலாக அந்த இடத்துல இருந்து நீந்தி கரைக்கு வந்துட்டானா. தலைவனும் மகரதேவி அவங்க பலியாக விரும்பல அப்படின்னு நம்பி அவங்கள விட்டுட்டாங்களாம். 2 பேரும் திருப்பியும் மல்லிகாபுரி வந்து சேர்ந்தாங்களாம். இதுக்கு மேலையும் அந்த மலையை தேட முடியாது அப்படின்னு நினைச்ச சோமன் அங்கிருந்து ஸ்ரீநகருக்கு திரும்பிட்டான். ஆக தசரத மலையை கண்டுபிடிக்காம 3 பேரும் ஸ்ரீநகருக்கு திரும்பி வந்துட்டாங்க. நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டறிஞ்ச யோகி, இந்த பாருங்க, முன்னாடியே நான் சொன்னபடி தசரத மலையை கண்டுபிடிக்க ரொம்ப கடுமையான முயற்சி செஞ்சவன ஜமீன்தார் தத்தெடுத்துப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன்படி உங்கள ராமன் தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டவன். ஆகவே அவனையே தத்தெடுத்துக்கிறதுக்காக ஜமீன்தாருக்கு நான் சிபாரிசு செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம் விக்ரமனை பார்த்து, மன்னா, தசரத மலையை கண்டுபிடிக்க பீமனும் சோமனும் தான் ரொம்ப கடினமா பாடுபட்டாங்க. உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் புரிஞ்சாங்க. அப்படி இருக்க கேவலம் எடுபிடி வேலை செஞ்ச ராமனை போய் எப்படி யோகி தேர்ந்தெடுத்தார்? என் சந்தேகத்துக்கு பதில் தெரிஞ்சும் நீ மௌனமா இருந்தா உன் தலை வெடிச்சு சுக்குநூறாயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு விக்ரமன், பீமன் சோமன் 2 பேரும் உண்மையாகவே பாடுபட்டாங்க அப்படின்னாலும் அவங்க செஞ்சது அவங்களோட திறமைக்கு பொருத்தமான செயல்களே. அபாயகரமான சாதனைகளை கூட அவங்க உற்சாகத்தோட செஞ்சாங்க. ஒருத்தன் தன்னோட மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது அதுல இருக்கிற சிரமம் அவனுக்கு தெரியறதில்ல. ஆனா ராமனோட நிலைமை வேற. நல்லா படிச்சிருந்த அவனை ஒரு கொத்தடிமை போல எடுபடி வேலைகள்ல ஈடுபட வச்சான் அந்த வியாபாரி. அவனோட மனசுக்கு பிடிக்காத வேலையே அவனுக்கு செய்ய நேரிட்டது. எதனால? தசரத மலையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தால தானே. அதனால அந்த 3 பேரோட நோக்கம் ஒன்றானாலும் அவங்க செய்ய நேரிட்ட முயற்சிகள் வேறுபட்டவை. ஆகவே இந்த 3 பேர்ல ராமன் தான் அதிகமா சிரமப்பட்டான் அப்படின்னு யோகி செஞ்ச தேர்வு சரியானதே அப்படின்னா விக்ரமன். விக்ரமனோட சரியான இந்த பதிலால அவனோட மௌனம் கலையவே அவன் சுமந்திருந்த வேதாளம் தான் புகுந்திருந்த உடம்போடு பறந்து திருப்பியும் முருங்கை மரத்துல ஏறின்றுச்சு. அவ்வளோதான்.